ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். டிசம்பர் 20 நாளைய தினம் மார்கழி மாதத்துல வரக்கூடிய முதல் வெள்ளி. வெள்ளை மொச்சை அப்புறம் கல்கண்டு வைத்து இந்த ஒரு பரிகார முறைய நீங்க உங்க வீட்டுல செய்யறது மூலயமா உங்க வீட்டுக்கு சுக்கிர திசை அடிக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளை மொச்சை கல்கண்டு வைத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மற்ற மாதங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மார்கழி மாசத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். இந்த மார்கழி பிரம்ம முகூர்த்த நேரத்துல இறைவன் கிட்ட என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த வகையில பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மனக்குழப்பம், வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள் இது எல்லாத்துக்கும் தீர்வு காண்றதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நாம செய்யறது மூலயமா எல்லாத்துக்கான வழியை நீங்க ஏற்படுத்திக்க முடியும். மற்ற மாதங்களை விட இந்த மார்கழி மாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணமே தேவர்கள் இறைவனை வணங்கத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மாதம் அப்படிங்கிறதால தான். அதனால தான் இந்த மாதத்துல எந்த விதமான சுப நிகழ்ச்சிகள், உதாரணத்துக்கு திருமணம், கல்யாணம், நிச்சயதார்த்தம்னு சொல்லி எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்படாம இறை வழிபாட்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட மாதத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையா இருக்கட்டும், ஒரு பரிகாரமா இருக்கட்டும், அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற மாதங்களை விட இரட்டிப்பா இருக்குமா. சொல்லப்போனா இந்த மார்கழியில மொத்தமா 29 நாட்கள் இருக்கு இந்த வருடம். இந்த 29 நாட்களுமே நீங்க பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து வீட்டோட தெருவாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு, அதுவும் வண்ண நிற கோலங்களால கோலம் போடணும். அந்த கோலத்துக்கு நடுவுல மாட்டு சாணத்தால ஒரு பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுல உங்களால முடிஞ்ச அளவுக்கு பூக்களால் அலங்காரம் செய்யணும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில பிரம்ம முகூர்த்தம் முடியறதுக்குள்ள விளக்கேத்தி வைக்கணும். இது மாதிரி இந்த மாதம் முழுக்க செஞ்சு பாருங்க. கட்டாயம் மார்கழி பிறந்து அடுத்ததா வரக்கூடிய தை உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய அந்த வேலை சூழ்நிலை காரணமா எல்லாரோடையும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தினமும் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாம போயிடுது. அப்படிப்பட்டவங்க வாரத்துல ஏதாவது 3 நாட்கள், செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இப்படிப்பட்ட நாளை பயன்படுத்தி நீங்க பிரம்ம முகூர்த்தத்துக்கான வழிபாடம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி வாரத்துல 2 அல்லது 3 முறை கோவிலுக்கு போறதையும் வழக்கமா வச்சிருக்கிறது சிறப்பு. இந்த கோவில் அந்த கோவில், இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படின்னு இல்லாம இந்த மார்கழி அப்படின்னாலே எல்லா தெய்வங்களுக்கும் உரிய ஒரு மாதம் அப்படிங்கிறதால எந்த கோவில் உங்க வீடு பக்கத்துல சின்னதா ஒரு விநாயகர் கோவில் இருக்கா, தாராளமா தினமும் போயிட்டு ஒரு விளக்கேத்தி வச்சுட்டோ இல்ல ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சுட்டோ உங்களோட வழிபாட்டை நீங்க விநாயகர்கிட்ட வச்சுட்டு வரலாம். இறை வழிபாட்டுக்கு இந்த மார்கழி மாதத்தை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பணவரவை ஏற்படுத்திக்கிறதுக்கான வழிமுறைகளையும் இந்த மார்கழி மாதத்துல பண்ணலாமா. மார்கழி மாதத்துல விடியற்காலை பொழுதுல நாம வழிபாடு செய்யும் போது நாம இழந்த எல்லா செல்வங்களும் திரும்ப நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. தமிழ் மாதங்கள்ல 9வது மாதமா வரக்கூடிய இந்த மார்கழியில நீங்க இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்காக பயன்படுத்திக்கலாம். அதாவது இது வரைக்கும் இந்த சித்திரை ஆரம்பிச்சு கடந்த கார்த்திகை வரைக்கும் 8 மாதத்துல அந்த அளவுக்கு இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த அளவுக்கு பெருசா கோவில் குளங்களுக்கு போல அப்படின்னாலும் 9வது மாதமா வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு இறை வழிபாடும் வருடம் முழுக்க, அதாவது இந்த தமிழ் மாதங்கள்ல இருக்கக்கூடிய 12 மாதமும் நீங்க இறை வழிபாட்டை செஞ்ச பலனை நீங்க ஏற்படுத்திக்க முடியும். அது போக டிசம்பர் 20ஆம் தேதி மார்கழி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை, சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள், மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்ற ஒரு நாள். இந்த நாள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த வெள்ளை மொச்சை அப்புறம் கல்கண்டு வைத்து பண்ணக்கூடிய இந்த வழிபாடு உங்களுக்கு சகல விதமான செல்வங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க போகுது. வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது எல்லா வீடுகள்லையும் இயல்பா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். புதுசா வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏற்கனவே நீங்க சமையலுக்கு வாங்கி வைத்திருக்கக்கூடிய வெள்ளை மொச்சையை பயன்படுத்திக்கலாம். கல்கண்டு அப்படிங்கிறது சுவாமிக்கு தினமும் படைக்கிறதுக்காக நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க, அந்த கல்கண்டையை பயன்படுத்திக்கலாம். முதல்ல இந்த 2 பொருளையும் ஏன் பயன்படுத்துறோம், எதுக்காக பயன்படுத்துறோம், எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு தானியம். வெள்ளை மொச்சையை வெள்ளிக்கிழமையில சுக்கிர கோயில வச்சு வழிபாடு நடத்தும் போது குடும்பத்துல யாராவது ஒரு நபருக்கு சுக்கிர தோஷம் இருந்துச்சுன்னா அந்த சுக்கிர தோஷம் படிப்படியா குறையுமா. மொத்தமா குறையுதோ இல்லையோ விழக்கூடிய அடி ஓங்கி விடாம தாங்கி விடும்னு சொல்லுவாங்க. அது மூலயமா குடும்பத்துக்கே சுக்கிர திசை அடிக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் ஒரு இனிப்பு பிரியர். எங்கெல்லாம் இனிப்பு இருக்கோ அங்கெல்லாம் சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமா இருக்குமா. இப்ப உதாரணத்துக்கு இந்த கல்கண்டு எடுத்திருக்கோம்ல, டைமண்ட் கல்கண்டு, அதுவே இனிப்பு மிகுந்த ஒரு பொருள் தான். அதுலயும் சுக்கிர பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அது போக இந்த கல்கண்டு மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு பொருள். இந்த 2 பொருட்களையும் சேர்த்து நீங்க பண்ணக்கூடிய இந்த வழிபாட்டு முறை உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது.
சின்னதா ஒரு கிண்ணமோ இல்ல ஒரு அகல் விளக்கோ நீங்க எடுத்துக்கோங்க. மாலை ஒரு 6 மணிலேருந்து 7 மணி போல எப்பவும் போல விளக்கேத்தி உங்க பூஜைய முடிச்சுடுங்க. ஆனா, இந்த வழிபாட்ட செய்யறது இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரை. இந்த 1 மணி நேரத்த சுக்கிரஹோரைன்னு சொல்லுவாங்க. சரி, ஒருவேளை மாலை நேரத்துல இந்த இரவு 8 மணிலேருந்து 9 மணி பண்ண முடியல. என்ன செய்யலாம்? வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை மொத்தமா 3 நேரங்கள்ல வரும். காலை 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, இரவு 8 மணிலேருந்து 9 மணி. இந்த 3 சுக்கிரஹோரை நேரத்துல ஏதாவது ஒரு நேரம் அது உங்க வசதிக்கு ஏற்ப நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா பண்ணக்கூடிய நேரம் இந்த 3 நேரங்கள்ல ஏதாவது ஒரு சுக்கிரஹோரையா இருக்கணும். கிண்ணத்திலயோ, ஆழ்விளக்குலயோ ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா வெள்ளை மொச்சையையும், இன்னொரு கிண்ணத்துல கொஞ்சமா டைமண்ட் கல்கண்டி போட்டு வச்சுடுங்க. இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட பூஜை அறையில வைக்கணும். ஆனா பூஜை அறையில வைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்பெஷலா பிரத்யேகமா நீங்க ஒரு தீபம் ஒண்ணு ஏத்த போறீங்க. இந்த தீபம் சுக்கிர பகவானை பாவிக்கக்கூடிய ஒரு தீபம். எல்லார் வீடுகள்லயும் மகாலட்சுமி தாயார் போட்டோ இருக்கும், குபேர பகவானோட போட்டோ இருக்கும், லட்சுமி குபேரர் போட்டோ கூட இருக்கலாம். ஆனா எல்லார் வீடுகள்லயும் இந்த சுக்கிர பகவானோட போட்டோ இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறிதான். இருக்கிறவங்க அந்த போட்டோவுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கலாம். இல்லாதவங்க சின்னதா ஒரு அகல் விளக்கோ, இல்ல ஒரு காமாட்சி அம்மன் விளக்கோ, இல்ல குத்து விளக்கோ ஏத்தி வச்சு, அத சுக்கிர பகவானா பாவிச்சு, அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த வெள்ளை மொச்சையையும், டைமண்ட் கல்கண்டையும் வைத்திருக்கக்கூடிய அந்த 2 கிண்ணங்கள் அகல் விளக்க முன்னாடி வச்சுடுங்க. வச்சுட்டு, இத எங்களோட நைவேத்தியமா உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். வெள்ளிக்கிழமையில இருக்கக்கூடிய சுக்கிரஹோரையில உங்களுக்கு நாங்க சமர்ப்பிக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை ஏத்துக்கிட்டு, சகல விதமான செல்வங்களை எங்களுக்கு நீங்க வாரி வழங்கணும். எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் யாராவதுக்கு சுக்கிர தோஷம் இருந்துச்சுன்னா, அந்த சுக்கிர தோஷம் படிப்படியா நிவர்த்தி ஆகணும். அது மூலியமா ஏற்படக்கூடிய தாக்கம் எங்களுக்கு குறையணும்னு சொல்லி, சுக்கிர பகவான கையெடுத்து கும்பிடுங்க. இப்ப இன்டர்நெட்ல சுக்கிர பகவானோட காயத்ரி மந்திரம்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துரும். அந்த காயத்ரி மந்திரத்த நீங்க ஃபோன்ல பார்த்து ஒரு 3 முறை படிச்சா கூட போதும். மனசார மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது. 3 முறை சுக்கிர பகவானோட காயத்ரி மந்திரத்த உச்சரிச்சிடுங்க. அதே நேரம் இந்த வழிபாடு செய்யக்கூடிய அந்த நேரத்துல மகாலட்சுமி தாயாரோட நினைப்பும் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஏன்னா மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க தான் ஒரு வீட்டுக்கு தேவையான செல்வ வளத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவங்க. மகாலட்சுமி கடாட்சம் ஒரு வீட்டுல இருந்துட்டாலே அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வறுமை நிலைக்கு போகவே போகாது. எந்த அளவுக்கு வீண் விரயமாகுதோ அதே அளவுக்கு பணம் திரும்ப அவன் கைக்கு வந்து சேர்ந்துடும். ஏற்றமும் இல்லாம இறக்கமும் இல்லாம நடுநிலையான வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா தேவைப்படுது. இப்படி 2 தெய்வங்களோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை தான் வெள்ளை மொச்சை, டைமண்ட் கல்கண்டு வைத்து பண்ணக்கூடிய பரிகாரம். ரொம்ப எளிமையான பரிகாரம். வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மறுநாள், அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில இந்த பொருட்களை வச்சு படைச்சிட்டீங்கன்னா, மறுநாள் அந்த டைமண்ட் கல்கண்டை எறும்பு புற்றுகள்ல தூவி விட்டுருங்க. வெள்ளை மொச்சைய நீங்க தண்ணியில விட்டாலும் சரி, இல்ல பறவைகளுக்கு, காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டாலும் சரி, அதை நீங்க சமையலுக்கு பயன்படுத்த வேணாம். அது கடவுளுக்கு சமர்ப்பிச்சதாவே இருக்கட்டும். அதனாலதான் டைமண்ட் கல்கண்டையும் கொஞ்சமா பொடி பண்ணி இல்ல அப்படியே கூட எறும்பு புற்றுகள்ல தூவி விட்டுருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி இருக்கும். இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் அபரிமிதமானது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.